ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்க போகுது. அதாவது இந்த கெஸ்ட்டாக வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 பேர், ஆக்சுவலாக 3 பேர் தான் வந்தாங்க. நம்ம பிரியங்கா வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காங்க. மேக்ஸிமம் நைட் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கு ஷூட்டில் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வெளியே போயிருக்காங்க. போகும்போதே சொன்னாங்க நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்னென்னா ஒரு புது டாஸ்க் வரப்போகுது. இந்த வெளியில் வந்துட்டு பாட்டு பாடுறதுக்கு ஸ்டேஜ்லாம் போட்டிருப்பாங்களா, நான் கூட ஏதாவது செம்மையாக வந்து பண்ண போகிறாங்கன்னு நினச்சேன். இன்னும் அதை பற்றி போடவே இல்லை. ஆனால் இங்கே என்னென்னா அம்மா சுட்ட தோசை சும்மா, இங்கே அம்மா சுட்ட தோசை சும்மா, இங்கே அடிப்பொலியான டெஸ்ட்டு எம்மா. இதுக்கு பேர் டாஸ்க், சரிங்களா? இதுக்கு பேர் டாஸ்க்கில் இந்த டாஸ்க்கு பேர் இதுதான். அது லைவ் கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க வெளியில். அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுக்கணும். கூட வந்து சுபிக்ஷா வந்து ரோபோட்டாக வர நிற்க வச்சுருக்காங்க. என்ன நீங்கள் கேட்டாலும் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன சொன்னால் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ஃபன்னாக பார்த்துக்கணும், நல்லா வந்து அவனுக்கு கவனிங்க அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் சொல்லியிருந்தார் ஃப்ளோட்டிங் டின்னர் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கானா வினோத்தோட அந்த பாட்டு எல்லாமே வருது, சூப்பராக இருக்குது. இதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுமான்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப டல் அடிக்குது, ரொம்ப டல் அடிக்குது. ஒரு பக்கம் திவ்யா கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள அந்த பதவியிலேருந்து தூக்குனதுக்கு அப்புறமா சுத்தம் விஜய் பார்வதி என்னடா இது விஜய் பார்வதி தானா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கமருதீன் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப போரிங்காக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.